ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சீரீஸில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A person invests a certain sum of money at a certain rate of interest for 4 years. If the rate of interest was 5% less, then he got 400 rupees less. Find the sum. ஸோ இது முக்கியமான கான்செப்ட். ரொம்ப சிம்பிள் தான். எப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்க. ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பர்சன் வந்து இன்வெர்ஸ் சர்டைன் சம் ஆஃப் மணி அட் சர்டைன் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 4 இயர்ஸ். 4 வருஷத்துக்கு ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஏதோ ஒரு பிரின்சிபலை ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ அடுத்த கண்டிஷன் என்னன்னா, இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாஸ் 5% லெஸ். ஆல்ரெடி அவர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாருல ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஒருவேளை 5% குறைச்சிருந்தாரு அப்படின்னா அவருக்கு வந்து 400 ரூபாய் கம்மியாக கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, அவருக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 400 ரூபாய் கம்மியாக கிடைச்சிருக்கும். அப்படின்னா அவர் எவ்வளோ காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணார், அந்த இன்வெஸ்ட் பண்ண பிரின்சிபல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. கிளியரா? ஆக்சுவலாக இந்த கொஸ்டினை வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எப்படி தெரியுமா எடுத்துக்கணும். இப்போ ஏதோ ஒரு பிரின்சிபல் இருக்கு, ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் ஆனால் எத்தனை வருஷத்துக்கு? 4 இயருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? இந்த 4 இயருக்கு இன்வெஸ்ட் பண்ணதுல இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவருக்கு ஏதோ ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஏதோ ஒரு அமௌண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைச்சிரும். ஓகேவா? இதில் கிளியர் கட்டாக தெரியாது என்ன அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4 வருஷம். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் என்னன்னா, இப்போ இதே பிரின்சிபல் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு 5% குறைஞ்சிருச்சு. அப்போ பழைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 இருந்ததுன்னா இப்போ இருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? R-5 இருக்கும். ஆனால் நம்பர் ஆஃப் இயர்ஸ் மாறல, அதே 4 இயர்ஸ் தான் இப்போவும் இருக்கு. பட் ஆனால் எஸ்ஐ வந்து என்ன ஆயிடுச்சு, இங்கே பாருங்க, பிரின்சிபல் மாறல, நம்பர் ஆஃப் இயர் மாறல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நான் குறைச்சிட்டேன். இப்போ அதுக்கு ஏற்றாப்புல எஸ்ஐ என்ன ஆகணும்? குறையணும். ஓகேங்களா? ஸோ எஸ்ஐ எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐயில் ஒரு 400 ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஒரு 400 ரூபாய் வட்டியில் அவருக்கு குறையுது. எதுக்காகனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நீங்கள் ஒரு 5% குறைச்சி விட்டதுனால. சரியா? அப்போ அவரோட பிரின்சிபல் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை நம்ம சிம்பிளாக அப்ரோச் பண்ணலாம். எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, கிளியராக கவனிச்சுக்கோங்களேன். எனக்கு நார்மலா, ஓகேங்களா, நார்மலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் வைஸ் கால்குலேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், எப்பவுமே பிரின்சிபல் எவ்வளோ பர்சன்டேஜ்னு வைப்போம்? 100% வைப்போம். பிரின்சிபல் எவ்வளோ பர்சன்டேஜ் வைப்போம்? 100% வைப்போம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு அவங்க கொடுக்கல. உங்களை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுக்கல. நம்பர் ஆஃப் இயர் வந்து 4 இயர்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒருவேளை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4% இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 4 வருஷத்துக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 4 × 4, அப்போ எஸ்ஐ எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? 16% வரும். புரியுதா? எஸ்ஐ எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? 16% வரும். எப்படி பண்றது புரியுதுல? நான் ஸ்டார்டிங் கிளாஸ்லேயே சொல்லிட்டேன். எஸ்ஐ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்றதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் இயரை நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். பட் ஆனால் இந்த இடத்துல எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியல, 4 வருஷம் மட்டும் தெரியும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல எஸ்ஐ எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் நான் இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளோ பர்சன்டேஜ் குறையுது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பெர் ஆனம், ஒரு வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு 5% குறையுது. ஓகேங்களா? ஒரு வருஷத்துல எனக்கு 5% குறையுது. மொத்தம் எத்தனை வருஷம்? 4 வருஷம். அப்போ ஓவராலா நான் பார்க்கும்போது எனக்கு பழைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட இப்போ இருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷத்துக்கு 5% குறையுதுன்னா, அப்போ ஓவராலா 4 வருஷத்துக்குன்னு சேர்த்து பார்த்துருக்கும் போது எனக்கு மொத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்டோட டோட்டல் கால்குலேஷன் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கும்னா 20% குறைஞ்சிருக்கும். அது எப்படி நான் 20% சொல்றேன்? இந்த பாயிண்ட் தான் நீங்க வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி சம்திங் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இருந்திருக்கு. இப்போ அது என்ன ஆகுது? 5% குறையுது. ஓகேங்களா? இது வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம். ஓகேவா? இதில் வேணா எழுதிக்கிறேன் பாருங்க. ஆல்ரெடி எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு தெரியாது. 6% பெர் ஆனம் இருந்தது. ஆனால் இப்போ எவ்வளோ இருக்கு? R-5% பெர் ஆனம் இருக்கு. இப்போ ஒரு வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு 5 குறையுது. அப்போ 4 வருஷத்துக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு 5னா 4 வருஷத்துக்கு எனக்கு மொத்தம் எவ்வளோ குறைஞ்சிருக்கும்? 20% குறைஞ்சிருக்கும். அப்போ ஓவராலா எனக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ்ல எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்க போகுது? 20% குறைஞ்சிருக்கும். கிளியரா புரியுதா? அப்போ எனக்கு அமௌண்ட் படி பார்த்தா எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 400 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அப்போ பர்சன்டேஜ் படி பார்த்தா எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 20% குறையுது. அப்போ அந்த 20% தான் உங்களுக்கு 400 ரூபாய் அப்படின்னா, பிரின்சிபல் கேட்டதுனால என்ன பார்க்கணும்? 100% என்னன்னு பார்க்கணும். ஸோ அப்போ 1 யூனிட்னா எனக்கு எவ்வளோ வரும்? 20. அப்போ 100 யூனிட்னா, ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு 2000 rupees. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இவ்வளோதான். இதுதான் ஸ்டெப்பே. வேற இது எல்லாமே நான் புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுனது. சரியா? கொஸ்டினை பாருங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளோ குறையுது? 5% குறையுது. எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம்ங்கிறது 5% குறையுதுன்னா 4 வருஷத்துக்கு சேர்த்து அப்போ ஓவராலாக இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் குறையும்? 20% குறையும். அமௌண்ட் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 400 ரூபாய்.
அப்போது அந்த 20%ஓட வேல்யூ தான் எனக்கு 400னா பிரின்சிபல் கேட்டதுனால 100% என்னன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். புரியுதா? புரியலன்னா 2-3 முறை பாருங்க இதே கொஸ்டினை. இனி வரக்கூடிய கொஸ்டின் வந்து இந்த கான்செப்ட்ல தான் இருக்க போகுது. இனி ஒவ்வொன்றா பார்க்கும்போது கூட இன்னும் கூட உங்களுக்கு கிளியரா புரியும். அடுத்த கொஸ்டின் போகலாம். இல்லை பாருங்க, a person invests a certain sum of money at a certain rate of simple interest for 6 years. If the rate of interest was 4% per annum more, then he got 960 more. இப்போ போன கொஸ்டின் என்ன சொன்னாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைச்சதுனால எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் என்னாச்சு, குறைஞ்சது. இந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்றாங்க, 4% கூட்டுறாங்களாம். அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுது, 960 ரூபா கூடுது. இங்க எத்தனை வருஷத்துக்கு, 6 வருஷத்துக்கு. அப்போ பாருங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் வந்து 4%, ஒரு வருஷத்துக்கு 4% கூடுதுன்னா இப்போ ஓவராலா 6 வருஷம் சொல்லி பார்க்கும்போது மொத்தமா இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு கூடும், 6 into 4 24% எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அந்த 24%ஓட வேல்யூ தான் எனக்கு ருப்பியில பார்த்தா எவ்வளோ, 960. அப்போ இந்த இடத்துல பிரின்சிபல் கேட்குறாங்களா, அப்போ பிரின்சிபல் கேட்டால் 100%ஓட வேல்யூ. ஸோ சேம் தான். இப்போ 24ஆல் டைரெக்டாக கேன்சல் பண்ணுறேன். இப்போ 1 யூனிட் தான் எனக்கு 40னா, அப்போ 100 யூனிட்னு பார்க்கும்போது கொஸ்டினுக்கான ஆன்சர் எவ்வளோ வருது, 4000. இவ்வளோதான், கஷ்டமே கிடையாது. ஓகேவா? கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 4000. நெக்ஸ்ட், an amount of P was put at a certain rate for 4 years. ஓகேங்களா, ஏதோ ஒரு பிரின்சிபலை ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 4 வருஷத்துக்கு வந்து போட்டு வச்சிருக்காங்க. If it has been put at a 6% higher rate for the same period, it would have fetched 600 more interest. What is the value of 2.5p? அதே கொஸ்டின் தான். ஏதோ ஒரு பிரின்சிபல் இருக்கு, ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எத்தனை வருஷத்துக்கு, 4 வருஷத்துக்கு போட்டு வச்சிருக்காங்க. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்றாங்களா, 6% ஜாஸ்தி பண்றாங்களா, அதே சேம் பீரியட் 4 வருஷத்துக்கு தான். அப்போ புரியுதா? அப்போ எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 6%னா 1 இயருக்கு 6% per annum எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரு வருஷத்துக்கு 6% கூடுதுன்னா 4 வருஷத்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கூடும், 24% கூடும். அப்போ அந்த 24%ஓட வேல்யூ தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளவு கூடுதான், 600 கூடுது. அப்போ 24%ஓட வேல்யூ தான் எனக்கு 600னா பிரின்சிபல் என்னன்னு பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ணணும், 100 என்னன்னு கால்குலேட் பண்ணணும். கிளியரா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 யூனிட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு 12 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 12s are 24, 5 12s are 60. அகெயின் 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 25. அப்போ 100 into 25னா எவ்வளோ கிடைக்குது, 2500. ஓகே, பியோட வேல்யூ தான் நமக்கு 2500. ஓகேவா? பி தான் எவ்வளோ, 2500. பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 2.5p கேட்டிருக்காங்க. அப்போ 2.5pனா நான் என்ன பண்ணணும், 2500 2.5ஆல் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஓகேங்களா? ஸோ 25 625 ஒரு 0. ஓகே, கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 6250. 6250. கிளியரா? மூணுமே ஒரே மாடல் தான். அடுத்த கொஸ்டின், if the annual rate of simple interest increase from 11% to 17 1/2%. ஓகேங்களா? 11%ல இருந்து 17.5%ஆ மாறுது. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. A person's yearly income increases by 1071.20. Find the principal amount invested. சேம் கொஸ்டின் தான், அதே கொஸ்டினை தான் இங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 11%ல இருந்து ஆனுவல் ரேட்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு வருஷத்துக்கான இன்க்ரீஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் இயரை நீங்க 1 தான் வச்சுக்கணும். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் இயர் என்னதான், 1 தான். ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கூடுது பாருங்க, 11ல இருந்து 17 எவ்வளவு பர்சன்டேஜ் கூடுது, 6, ஒரு வருஷத்துக்கு 6% கூடுது. இங்க கொடுத்துருக்கிற இந்த 1071.20ங்கிறது ஒரு வருஷத்துக்கான இன்க்ரீஸ் தான். ஓகேங்களா? அப்ப அந்த இன்க்ரீஸ் ஆன 6.5%ஓட வேல்யூ தான் எவ்வளோ, 1071.20. இப்போ எனக்கு பிரின்சிபல் கேட்டதுனால நான் 100% எவ்வளோன்னு பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பை மட்டும் சால்வ் பண்ணிட்டா நமக்கு வேலை முடிஞ்சுது. அப்படி அப்போ 1 யூனிட் எப்படி நான் கால்குலேட் பண்ணுவேன் பாருங்க. 1 யூனிட் நான் கால்குலேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், இந்த 1 யூனிட்னா எனக்கு எவ்வளோ வரும், 1071.20 டிவைடட் பை 6.5. அப்போ நான் 100 யூனிட்ஸ் வேணும்னா இன்டூ 100. ஓகேவா? ஸோ இப்போ தான் கேன்சல் பண்ணணும். இப்போ கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாருங்க, இந்த 100 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 1071.20 மாறிடும். 100 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட் போயிடும். கீழே ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால அதுக்கு மேலே ஒரு 0 போட்டுட்டு கீழே உள்ளதை நான் என்னன்னு வச்சுக்கிறேன், 65 வச்சுக்கிறேன். இப்போ இதை மட்டும் நம்ம கேன்சல் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாவே பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே ஸ்பீடுங்கிறது ரெண்டாவது விஷயம் தான். ஓகேங்களா? ஸ்பீடுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது வந்து அக்யூரசி. ஓகேங்களா? நீங்க எவ்வளவுதான் ஸ்பீடா பண்ணாலும் அக்யூரசி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த சம்ம எவ்வளவு ஸ்பீட் பண்ணி வேஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அக்யூரசி கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5 டேபிளில் கேன்சல் பண்ணுவோமா, 30, 2 5s are 10, 1
பேலன்ஸ் 20. அப்போ 4, அடுத்தது 2 5 ஆர் 10, 4 0. ஓகேவா? அடுத்து டேரெக்டாக 13 டேபிளில் போட்டலாம். 13 டேபிள்னா 21க்குள்ள நமக்கு 13 ஒன் டைம் இருக்கும். ஓகேங்களா? 13 ஒன் டைம்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது நமக்கு? ஒரு 7 ஒரு 8 இருக்கும். 84 இருக்கும். 84க்குள்ள நமக்கு 13 வந்து 6 டைம்ஸ்னா 78. அப்போ 6 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? 6 டைம்ஸ்னா 78. பேலன்ஸ் ஒரு 6 இருக்கு. 62. 62க்குள்ள 13 வந்து நமக்கு 5 டைம்ஸ்னா 65 போயிடும். 62க்குள்ள அப்போ 4 டைம்ஸ் வரும். 4 டைம்ஸ்னா 40, ஒரு 12 52. ஓகேவா? அப்போ நமக்கு 54க்குள்ள 4 டைம்ஸ்னா 1 6, ஆமா 4 டைம்ஸ் வருது. 4, அடுத்து ஒரு 8 டைம்ஸ், அடுத்து ஒரு 0 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கரெக்டாக கிளாரிட்டியாக கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 16480 கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 16480. கிளியரா? பொறுமையாக கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணும்போது நிறைய இடத்துல நம்ம பெரிய பெரிய மிஸ்டேக் பண்ணுவோம். ஓகேங்களா? பட் ஆனால் சில இடத்துல சில்லி மிஸ்டேக் கூட பண்ணுவோம். அந்த சில்லி மிஸ்டேக்னால அந்த கொஸ்டின் வந்து சுற்றினே இருக்கும். இல்லை தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். அதனால ஃபஸ்ட்டு கேல்குலேஷனில் அக்யூரேசியை ஃபஸ்ட்டு கொண்டு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம். இதில் பாருங்க, த ஆனுவல் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஃப்ரம் 11% டு, அதே தான் சேம் கொஸ்டின் தான். இங்கே பாருங்க 11% 17.1/2% இன்க்ரீஸ் ஆகும். அதான் அதனால பர்சன் இயர்லி இன்கம் இன்க்ரீசஸ் பை 1071.20. இது வரைக்கும் அதே தான். போன கொஸ்டின் என்ன பண்ணாங்க? இதை கொடுத்துட்டு என்ன கேட்டாங்க? பிரின்சிபல் என்னன்னு கேட்டாங்க. பட் இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சம் அட் 10% ஃபார் 5 இயர்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ போன கொஸ்டினை மாதிரி இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணுறேன். அப்போ இந்த கொஸ்டின் என்ன பண்ண முடியும்? எனக்கு வந்து 11%லேருந்து 17.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 6.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1071.20 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நான் இந்த இடத்துல போன கொஸ்டின் மாதிரியே 6.5%ஓட வேல்யூ தான் எவ்வளோ? 1071.20. ஒருவேளை எனக்கு பிரின்சிபல் கேட்டதுனால இதில் 100% என்னன்னு பார்த்தேன். ஆனால் இந்த இடத்துல அவங்க பிரின்சிபல் கேட்கல. என்ன கேட்குறாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. அதே பிரின்சிபலுக்கு 10% per annum 5 இயர்ஸ். அப்போ 10% per annum 5 இயர்ஸ்னா எனக்கு எவ்வளோ வரும்? ஒரு வருஷத்துக்கு 10%, 5 வருஷத்துக்குன்னா 50%. அப்போ எனக்கு என்ன வேணும்? அவங்க கேட்ட இன்ட்ரெஸ்ட் வேணும்னா எனக்கு நான் 50% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவேன். ஓகேவா? நீங்கள் பிரின்சிபல் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதில் 50% கால்குலேட் பண்ணுறதுக்கு டேரெக்டாகவே இதில் 50% கால்குலேட் பண்ணுவோம். புரியுதா? பிரின்சிபல் கேட்டால் 100% என்னன்னு பார்த்தோம். இங்கே என்னது? பிரின்சிபல் கேட்கல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க. அதே பிரின்சிபலுக்கு 10% per annum 5 இயர்ஸ்க்கு. அப்போ 10% per annum 5 இயர்ஸ்னா எனக்கு ஓவராலாக 10 into 5 50% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்போ 50%ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தாலே இந்த கொஸ்டினுக்கு நமக்கு டைரக்டாகவே ஆன்சர் கிடைக்கும். புரியுதா? அப்போ என்ன வரும்? போன இதில் 100% பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ கிடைச்சது? 16480 கிடைச்சதா? இந்த இடத்துல 50% பார்க்கும்போது அதில் பாதி. ஓகேவா? அதில் பாதி. அப்போ நமக்கு 16480ல் பாதி என்ன வரும்? 8240. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. போன கொஸ்டின் சால்வ் பண்ணதுனால இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஆனால் எழுதும் போது நீங்கள் டேரெக்டாக இப்படியே எழுதிக்கலாம். 100% கால்குலேட் பண்ணி பிரின்சிபல் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் போகாமல் டேரெக்டாகவே உங்களால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண முடியும். 50% வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாலே போதும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இல்லை பாருங்க, ₹8,800 becomes 12,000 at certain rate of interest in 4 years. If the rate of interest would be 3% more, then find the amount at the end of 7 years. ஓகேங்களா? ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 8,800 ரூபாங்கிற பிரின்சிபல் 12,000 ரூபாங்கிற அமௌண்ட்டாக மாறி இருக்கு. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதுதான் நமக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? நமக்கு ஒரு 3,200 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எத்தனை வருஷத்துல? 4 வருஷத்துல. 4 வருஷத்துல உங்களுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் தான் எவ்வளோ? 3,200. இப்போ கொஸ்டின் என்ன சொல்றாங்க? இப்போ ஒருவேளை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு 3% ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 7 வருஷம் முடிவில் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. 7 வருஷம் முடிவில் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. சரி, ஓகே. சரி, இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 8,800ங்கிறது என்னது? பிரின்சிபல். 8,800ங்கிறது என்னது? பிரின்சிபல். இந்த 12,000ங்கிறது என்னது? அமௌண்ட். ஓகேவா? நம்ம தனியாக எடுத்து எழுதுறேன். பிரின்சிபல் ஈக்குவல் டு 8,800. ஓகேவா? அமௌண்ட் வந்து எவ்வளோ? 12,000. எத்தனை இயர்? 4 இயர்ஸில். ஓகேங்களா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? இதுல இருந்து பிரின்சிபல்ல இருந்து அமௌண்ட் எவ்வளோ கூடியிருக்கு? 3,200 கூடியிருக்கு. அப்போ 3,200 தான் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கலாம்? ஆர் கண்டுபிடிக்கலாம்.
ஓகேங்களா? அப்ப எனக்கு இதுல R என்ன கிடைக்குதோ அதுல இருந்து ஒரு 3% ஜாஸ்தி பண்ணி வச்சுட்டு இதே பிரின்சிபலுக்கு 7 வருஷத்துக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும். இதுதான் ப்ராப்பரா இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஓகேவா? ப்ராப்பரா இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கான ப்ரொசீஜர். பட் ஆனா நான் அதை அப்படி பண்ணல. ஓகேங்களா? இது நீங்க நார்மலா எப்படி கான்செப்ட் படி எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பிரின்சிபல் இருக்கு, நம்பர் ஆஃப் இயர் இருக்கு, எஸ்ஐ இருக்கு. இது மூணையும் வச்சு என்ன பண்ணலாம்? R கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அந்த R நீங்க என்ன பண்ணணும்? 3 ஜாஸ்தி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு புது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா நீங்க வந்து உங்களுக்கு இதுல கண்டுபிடிக்கிற Rல இருந்து +3 பண்ணீங்கன்னா அதான் உங்களுக்கான புது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் இந்த பிரின்சிபலையும் நம்பர் ஆஃப் இயரை 7 வருஷம்னு வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? இது பொதுவா நம்ம பண்ணக்கூடியது. பட் ஆனா இந்த கொஸ்டின் அப்படியே அப்ரோச் பண்ண வேண்டாம். நான் வேற மாதிரி சொல்லித்தரேன். ஓகேவா? சிம்பிளா சால்வ் பண்ற மாதிரி. எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா கவனிச்சுக்கோங்க. இந்த இருக்குல்ல எனக்கு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பாருங்க. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கு? 3200 இருக்கு. இந்த 3200ங்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு. ஓகேவா? 4 வருஷத்துக்கு தான் எனக்கு 3200. அப்போ என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நான் கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு 4 வருஷத்துக்கு 3200 ரூபா கிடைக்குதுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்க்கும்போது எப்படி பண்றது? 3200 by 4 கேன்சல் பண்ண எவ்வளோ வரும்? 800. 800ங்கிறது என்னது? பெர் இயர். ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு எவ்வளோ? 800 ரூபாய். இது தெளிவா வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுது? 3% இன்க்ரீஸ் ஆகுது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுது? 3% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ எனக்கு ஒரு வருஷம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது? 800 ரூபாய் கிடைக்குது. ஒரு வருஷத்துக்கு எனக்கு 800 ரூபாய் கிடைக்குது. இப்போ நான் 3% நான் இன்க்ரீஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னா இந்த 3% இன்க்ரீஸ் ஆகுது இல்ல? அப்போ 3% இந்த 3% எதுல நான் பார்க்கணும்னா பிரின்சிபல்ல தான் பார்க்கணும். என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்டேஜா இருந்தாலும் அதை நான் எதுல தான் கால்குலேட் பண்ணும்? பிரின்சிபல்ல தான் இவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா கிடைக்குது. நம்ம ஸ்டார்டிங் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்ப எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 3% கூடுதுன்னா நான் என்ன பண்ணணும்? என்னோட பிரின்சிபல்ல 3% என்னவோ அதை இது கூட ஆட் பண்ணிட்டேன்னா அதான் எனக்கு இப்போ 3% இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இது ஆல்ரெடி எனக்கு கிடைச்ச பழைய இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 800 ரூபாய் கிடைக்குது. இப்போ ஆஃப்டர் இன்க்ரீஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அந்த பழைய 800 கூட பிளஸ் 3% இன்க்ரீஸ் ஆகுதுல்ல? அப்போ 3% இன்க்ரீஸ் ஆகும்போது இன்ட்ரெஸ்ட்ல வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா இந்த 8800ல 3% எவ்வளோன்னு பார்த்து அது கூட ஆட் பண்ணிட வேண்டியதான். அப்போ 8800ல 3%னா எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 8800ல 3%. ஓகேங்களா? 3% நம்ம கால்குலேட் பண்ணுவோம். நான் ஸ்டார்டிங் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருந்துருக்கிறேன். ஏதோ ஒரு நம்பரோட 1 இப்போ வந்து 8800 1%னா எவ்வளோ? 100 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1% கிடைச்சிடும். அப்போ 1% 88னா 3% சொல்லி பார்க்கும்போது 88 இன்டூ 3. 88 இன்டூ 3. ஓகேவா? ஸோ இப்போ 88 இன்டூ 3 நம்ம போடும்போது எவ்வளோ வரும்? 88 இன்டூ 3னா 80 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு 240. 8 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு 24. அப்போ நமக்கு எவ்வளோ வருது? 264. ஓகேவா? அப்போ 264 தான் இது என்னது? இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம். ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு எவ்வளோ வரும்? 1064. இது எத்தனை வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு தான். கிளியரா புரியுதா? ஓகே. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்குது? 1064 கிடைக்குது. பட் அவங்க எத்தனை வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க? 7 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு ஓவராலா ஆன்சர் என்னன்னு பார்க்கும்போது 7 வருஷத்துக்கு ஃபார் 7 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா 1064 இன்டூ 7. 1064 இன்டூ 7 போட்டா வேலை முடிஞ்சது. சரியா? 1064 இன்டூ 7 இயர்ஸ். கிளியரா? அப்போ எனக்கு மொத்தமாக இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்க. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுவோமா? 4 7s are 28. அடுத்த 2 6 7s are 42. அது ஒரு 2 44. அடுத்த 1 7. அப்போ 7 4 4 8ங்கிறது என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 7 இயர்ஸ். பட் அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த அமௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் 7 இயர்ஸ் கேட்குறாங்க. அப்போ இது வந்து என்னது? இந்த 7448ங்கிறது 7 வருஷத்துல எனக்கு கிடைச்ச அந்த இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட். அவங்க அமௌண்ட் கேட்கறது 7 வருஷம் கழிச்சு அப்போ எனக்கு ஃபைனல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா என்னோட பிரின்சிபல் எவ்வளோ? 8800 பிளஸ் 7448. இதை பற்றி ஆட் பண்ணிக்க வேண்டியது. அப்போ பாருங்க 8 அடுத்து ஒரு 4. இப்போ 8 4னா 12க்கு 2 பேலன்ஸ் 1. அப்போ 9 16 16248. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னது? 16248. சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேவா? பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய அந்த
கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் எப்படி இப்படி சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஓகேவா? நான் திரும்ப ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. சிம்பிள் தான். பிரின்சிபல் 8800 இருக்கு. அது வந்து 12,000ங்கிற அமௌண்ட்டாக மாறுது 4 வருஷத்துல, ஓகேங்களா? அப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், எஸ் கண்டுபிடிச்சிட்டேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 3200. ஓகேங்களா? இந்த 3200 எத்தனை வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட், 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். அப்போ 4 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து 1 இயருக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கறதுக்கு 3200 4 டிவைட் பண்ணால் எனக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு 800 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிட்டு இருந்திருக்கு, ஓகேவா? இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வந்து ஒரு வேளை 3% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வருஷத்துக்கு 800 ரூபாய் கிடைக்குதுன்னா, இப்போ இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு கிடைக்குதுங்கிறத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இன்க்ரீஸ் ஆனதுக்கு முன்னாடி இருந்த 800 பிளஸ் எனக்கு 3% இன்க்ரீஸ் ஆச்சுல. அப்போ 3% பிரின்சிபல் 3% தான் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பிரின்சிபல் 3% எவ்வளோன்னு பார்க்கும்போது எனக்கு 264 வருது. அப்போ 800 பிளஸ் 264 ஆட் பண்ணா 1064. இதுதான் ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்போ இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம். இப்போ இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு எனக்கு எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, 1064 கிடைக்குது. ஆனா அவங்க 7 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண சொல்லுங்க. அப்போ 7 வருஷம் சொல்லி பார்க்கும்போது 1064 into 7 7448 தான் எனக்கு ஓவராலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் 7 வருஷத்துக்கு. அவங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்கல, அமௌண்ட் கேட்டதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட பிரின்சிபலையும் இந்த புதுசா கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணி ஓவராலா நம்ம அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு டோட்டல் பண்ணி எழுதிருக்கோம். கிளியரா? ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இது வந்து குழப்பறதுக்குலாம் இதில் ஒன்றுமே கிடையாது. ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? இந்த கொஸ்டின் பாருங்க. சேம் கொஸ்டின் அதே மாதிரி தான். ₹1120 becomes 1792 at a certain rate of simple interest for 8 years. If the rate of interest would be 4% less, then find the amount at the end of 10 years சொல்லி கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டினே மாதிரி தான். இந்த கொஸ்டினில் பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னா 1120. இந்த பிரின்சிபல் 1120 அண்ட் அமௌண்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1792. எத்தனை இயரில், 8 இயர்ஸில். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இதுல இருந்து அப்படியே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதான் பிரின்சிபல்ல இருந்து அமௌண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ பாருங்க 2 9ல் 2 போச்சுதுன்னா 7 17ல் 11 போச்சுதுன்னா 6. அப்போ எஸ்ஐ வந்து 672. பாருங்க 672ங்கிறது எத்தனை இயருக்கு, 8 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 இயருக்கு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண போறோம். நமக்கு 672 எதால டிவைட் பண்ணும், 8ஆல டிவைட் பண்ணிடலாமா? அப்போ 8ஆல டிவைட் பண்ணா 8 8s are 64. அப்போ 4. இப்போ 84 தான் எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். கிளியரா? இப்போ நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன ஆகுது, 4% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஆஃப்டர் டிக்ரீஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம், ஓகேங்களா, 4% டிக்ரீஸ் ஆகுது. அப்புறம் டிக்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு புது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் இயர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, பழைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருந்திருக்கு, 84 இருந்திருக்கு. பழைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 84. புது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4% குறையுது. அப்போ நான் என்ன பண்ணணும், பிரின்சிபல்ல 4% அதில் மைனஸ் பண்ணி விடணும், ஓகேங்களா? அப்போ பிரின்சிபல்ல 4%னா எனக்கு பிரின்சிபல் எவ்வளோ இருக்கு, 1120 இருக்கு. 1120ல 4% கால்குலேட் பண்ண போறேன். அப்போ 1120ல 1% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணா 100ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 1% வந்து 11.2 வரும். அப்போ 4%னா 11.2 into 4 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 44.8 வருது. 44.8. அப்போ 84ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 44.8 நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் பாருங்க 84ல 44 போச்சுதுன்னா எவ்வளோ, 40. அப்போ 40ல எகைன் ஒரு 0.8 நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு எவ்வளோ, 39.2. 39.2. இது என்னது, 1 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சதுக்கு அப்புறம், ஓகேங்களா? அப்போ எனக்கு அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 10 இயருக்கு வேணும் அப்படின்னா இந்த 39.2 into 10, அப்போ 392. இதை 10ஆல மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன வந்துடும், 10 இயர்ஸ்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி கிடைச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அமௌண்ட் கால்குலேட் பண்ண போறோம், ஓகேவா? ஸோ இப்போ அமௌண்ட் கால்குலேட் பண்ணும்போது பிரின்சிபல் எவ்வளோ 1120 பிளஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 392. இது அப்படியே ஆட் பண்ணி போட்டுற வேண்டியதான். சரியா? ஸோ இதை ஆட் பண்ண நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 2 9 + 2 11க்கு 1 பேலன்ஸ் 1 3 4 5. ஸோ 1512. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1512. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இல்லை பாருங்க, அட் த ரேட் ஆஃப் 8%, the amount investor earns a simple interest of 240 after 3 years. If the rate of interest been 5% more, then how much more interest would it have earned? ஓகேங்களா? எப்படின்னு பாருங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%, ஓகேங்களா? 3 வருஷம் 8%, 3 வருஷம். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 8%, 3 வருஷம்னு சொல்லி பார்க்கும்போது அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ கிடைச்சிருக்கான், 240 கிடைக்குதான், ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், 1 இயருக்கு 8%, 3 வருஷம் சொல்லி பார்க்கும்போது அப்போ இன்ட்ரெஸ்ட் ஓவரால் எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கும், அப்போ 24% கிடைச்சிருக்கும். அப்போ இந்த 24%ஓட வேல்யூ தான் அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க, 240 கொடுத்துருக்காங்க. இதை டேரக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு எழுதியாச்சு. இப்போ கொஸ்டின் என்னன்னா, இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீன் 5% மோர், தென் ஹவு மச் மோர் இன்ட்ரெஸ்ட் would have earned? ஒருவேளை
பழைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட புது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அப்போ எனக்கு எவ்வளோ அதிக இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடைக்கும். இப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குன்னு கேட்குதில்ல, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அந்த டிஃபரன்ஸை மட்டும் நான் கண்டுபிடிச்சா போதும். இப்போ நான் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறது எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 5%. எத்தனை வருஷம் மொத்தமாக 3 வருஷம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 5% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மொத்தமாக 3 வருஷத்துக்கு சொல்லி பார்க்கும்போது 5 into 3 எனக்கு 15% இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பழைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 24%னா இப்போ கிடைக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்னா 24% + 15%. அப்போ தெளிவாக பாருங்க, பழசுல எனக்கு 24% இன்ட்ரெஸ்டாக கிடைச்சது. இப்போ இன்க்ரீஸ் ஆனதுனால எனக்கு ஒரு 15% இன்ட்ரெஸ்டாக கிடைக்குது. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு இப்போ கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ்? 39%. அப்போ கொஷினில் வந்து 2 விஷயம் இருக்கு. ஒன்று, இப்போ உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த இடத்துல 39%ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி நான் பார்த்துருப்பேன். பட் ஆனால் அவங்க அதை கேட்கல. என்ன கேட்குறாங்க? ஹவு மச் மோர் இன்ட்ரெஸ்ட் would it earned அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது, அந்த டிஃபரன்ஸை மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன பார்த்தா போதும்? 15%ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தா போதும். பாருங்க, அப்போ 24% 240னா அப்போ 1% என்னவா இருக்கும்? 10. அப்போ 15% என்னவா இருக்கும்? 150. அவ்வளோதான். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 150. புரியுதா? ஏதாவது இந்த மாதிரி கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு லெஸ் தென் 30 செகண்ட்ஸ் தான். சரியா? கொஸ்டினை ரீட் பண்ண போறீங்க, டக்குன்னு எழுத போறீங்க. கான்செப்ட் தான் உங்களுக்கு கிளியராக தெரியணும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? But if the rate of simple interest per annum of bank being increased from 10.5% to 18%, அப்போ கிட்டத்தட்ட 7.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. அண்ட் டைம் டியூரேஷன் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் ஃப்ரம் 4.5 years to 7 years. டைமே என்ன பண்ணியிருக்காங்க? 4.5 வருஷத்துலேருந்து 7 வருஷமாக மாற்றிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4.5லேருந்து 7 ஆகுதுன்னா ஒரு 2.5 வருஷம் கூட்டியிருக்கிறாங்க. ஓகேவா? The total simple interest was increased by 1250. Find the increased simple interest. அப்போ மொத்தமாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க? இதனால 1250 ரூபா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க? அப்போ இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ மொத்தமாக அவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. புரிஞ்சுதா? ஓகே. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா பிரின்சிபல் மாறவே இல்லை. என்னெல்லாம் மாறி இருக்கு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10.5லேருந்து 18 மாறி இருக்கு. நம்பர் ஆஃப் இயர் வந்து 4.5லேருந்து 7 மாறி இருக்கு. இந்த 1250ங்கிறது என்னது? அந்த பழைய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் புது இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு கவனிச்சுக்கோங்க. ரேஷியோ மெத்தடில் போட்டுலாம். SI1 SI2 SI1 SI2 ரெண்டுக்கு ரேஷியோ போடுறேன். பாருங்க, பி பிரின்சிபல் எவ்வளோன்னு தெரியல. பழசில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருந்திருக்கு? 10.5 இருந்திருக்கு. எத்தனை வருஷத்துக்கு? 4.5 இயர்ஸ்க்கு டிவைடட் பை 100. இந்த மாதிரி இங்கே அதே பிரின்சிபல் தான். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன ஆயிடுச்சு? 10.5லேருந்து 18 மாறிடுச்சு. அண்ட் நம்பர் ஆஃப் இயர் வந்து 4.5லேருந்து இப்போ என்ன மாறிடுச்சு? 7 மாறிடுச்சு. டிவைடட் பை 100. புரியுதா? இது பழைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது புது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த 100க்கு 100 கேன்சல் ஆகிடும். இந்த பீக்கு இந்த பி கேன்சல் ஆகிடும். நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன பண்ணல, இங்கேயும் ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இங்கேயும் ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ ரெண்டு நான் போகிறதுக்கு இந்த இடத்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் போகும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ரெண்டு பக்கம் நான் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இதை 105ன்னு எடுத்துக்கலாம், இதை 45ன்னு எடுத்துக்கலாம். அப்போ பாருங்கள், இப்போ 9 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 5 9s are 45, 2 9s are 18. 5 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணோம்னா இங்கே வந்து என்னது 20 டைம்ஸ் வரும். அடுத்து எகெயின் நான் வந்து 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். பட் 21 டைம்ஸு, இது வந்து என்னது 4 டைம்ஸு. அடுத்து 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும்? 3 டைம்ஸ். அப்போ லெஃப்ட் சைடு எனக்கு என்ன மட்டும் இருக்குது? 3 இருக்குது. ரைட் சைடு 2 4s are 8 இருக்குது. அப்போ இதான் என்னென்னா, அதாவது பழைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் புது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான ரேஷியோ தான் என்னது? 3:8. இப்போ 3ங்கிறது பழைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், 8ங்கிறது புது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ இந்த இடத்துல 1250 அவங்க கொடுத்துருக்கிறது என்னது? இன்க்ரீஸ் ஆன அந்த சிம்பிள். நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளோ இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் பார்க்கும்போது பழசு 3 புதுசு 8ன்னு எனக்கு எவ்வளோ யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 5 யூனிட். இப்போ இன்க்ரீஸ் ஆன அந்த 5 யூனிட்டோட வேல்யூ தான் எனக்கு எவ்வளோ? 1250. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த இன்க்ரீஸ்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அர்த்தம். இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ எவ்வளோ இருக்குது? 8 இருக்கு. இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்குது? 8 இருக்கு. அப்போ 8ஓட வேல்யூ என்ன? ஒருவேளை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, இனிஷியலாக இருந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பார்ப்பேன்? 3 எவ்வளோன்னு பார்ப்பேன். அவங்க இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் உள்ள சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்கறதுனால நம்ம 8 எவ்வளோன்னு பார்த்துருக்கோம். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்கள், 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 250 250. அப்போ 8 into 250னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2000 கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் 2000 rupees. ஆப்ஷன் சி. புரியுதா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினை வந்து நம்ம இந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் நமக்கு சிம்பிளாக இருக்கும். கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின்ல பாருங்க, சம் lent out at simple interest amounts to rupees 6076 in 1 year.
7,504 in 4 years. The sum and rate of interest per annum or respectively அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது வந்து ஒரு புது மாடல். சரியா? இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். நமக்கு நிறைய எக்ஸாம்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டு வச்சிருப்பாங்க. ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? புரிஞ்சுக்குவோம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக பாருங்க. வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஏதோ ஒரு பிரின்சிபல் கடனாக கொடுக்குறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. அது வந்து அமௌண்ட்ஸ் டு 6,076. ஒரு வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் தான் எவ்வளோ? 6,076. அதே பிரின்சிபலை நீங்கள் 4 வருஷம் அப்படியே விட்டீங்கன்னா உங்களுக்கு அது எவ்வளோ அமௌண்ட்டில் கொடுக்குமா? 7,504ங்கிற அமௌண்ட்டாக மாறி இருக்கணும். ஓகேங்களா? ஒரு வருஷத்தில் 6,076 மாறுது, 4 வருஷத்தில் 7,504 மாறுது. கிளியரா? ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இது ரெண்டையும் கொடுத்துட்டு த சம், அந்த பிரின்சிபல் என்ன, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, அது ரெண்டையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். பிரின்சிபலையும் கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? சரி, நார்மலாக பார்க்கும்போது இந்த 6,076 இருக்கு இல்லையா? இந்த 6,076ங்கிறது என்னது? அமௌண்ட். 6,076ங்கிறது என்னது? அமௌண்ட் தான். அப்போ இந்த 6,076க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, பிரின்சிபல் பிளஸ் இது வந்து எத்தனை வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்? 1 இயர் கழிச்சு. அதாவது நீங்க எவ்வளோ ஒரு பிரின்சிபல் இருக்கு, அந்த பிரின்சிபல் ஒரு வருஷம் கழிச்சு 6,076ங்கிற அமௌண்ட்டா மாறி இருக்குன்னா, இப்போ இந்த 6,076க்குள்ள பிரின்சிபலும் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஆனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எத்தனை வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்? ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். அதனால இந்த இடத்துல எஸ்ஐன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? எத்தனை வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்? ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான் எதுக்குள்ள இருக்கு? இந்த 6,076ல இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 7,504 7,504 இருக்குல்ல, இதுவும் என்னதான் அமௌண்ட் தான். ஆனா இது எத்தனை வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்? 4 வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய அமௌண்ட். அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கும்னா, பிரின்சிபல் பிளஸ் 4 இயர்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் வெறுமனே எஸ்ஐன்னு எழுதுறேன்னா அது ஒரு வருஷத்துக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல 4 எஸ்ஐன்னு எழுதிருக்குன்னா என்ன அர்த்தம்? 4 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? 6,076க்குள்ள பிரின்சிபலும் ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கு. 7,504க்குள்ள பிரின்சிபலும் 4 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கு. அப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த இதுல இருந்து, இந்த ரெண்டாவது இதுல இருந்து ஃபர்ஸ்ட் இதை மைனஸ் பண்றேன். சரியா? இந்த செகண்ட் ஒன்னுல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன்னை நான் என்ன பண்ணிக்கிறேன்? மைனஸ் பண்றேன். அப்ப என்ன நடக்கும்னு பாருங்களேன். இதுல இருந்து நான் மைனஸ் பண்ணும்போது இது இங்க 7,504 இருக்கா, இங்க 6,076 இருக்கா. ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா, நான் மைனஸ் பண்ணும்போது நமக்கு 1,428 கிடைக்கும். 1,428. சரியா? இது எப்படி வந்துச்சுன்னா, இந்த அமௌண்ட்ல இருந்து இந்த அமௌண்ட்டை டிஃபரன்ஸ் பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஈக்குவேஷனாவே கன்சிடர் பண்ணிக்கும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இங்க இருந்து இங்கே டிஃபரன்ஸ். அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு இங்க இருந்து நான் டிஃபரன்ஸ் பண்ணும்போது பிரின்சிபல் கேன்சல் ஆயிடும். P மைனஸ் P போயிடும். 4 SIல இருந்து இங்க இருக்கிற SI மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன வரும்? 3 SI வரும். அப்போ புரியுதா? அப்போ இந்த 1,428ங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா 3 இயர்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்கும். புரியுதா? 3 டைம்ஸ் ஆஃப் SI, அதாவது 3 இயர்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இன்னும் புரியணும்னா இப்படி எழுதிக்கிறேன். ஓகேவா? இது என்ன பண்ணிக்கிறேன், இது நீங்க SIன்னு எழுதுறீங்க இல்லையா? இது எழுதும் போதே எப்படி எழுதுங்க, இதுக்குள்ள என்ன இருக்கு? பிரின்சிபலும் SI ப்ராக்கெட்ல 1 இயர்னு போட்டுக்கிறேன். 1 இயருக்கான SI. சரியா? இதுக்குள்ளேயும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் ஆனால் இது எத்தனை வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 4 இயர்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ 4 இயர்ஸோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் 1 இயர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கழிக்கும் போது நமக்கு என்ன வரும்? இது வந்து SI தான். பட் ஆனால் எத்தனை இயருக்கு? 3 இயர்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 3 இயரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் எவ்வளோ? 1,428. 3 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் 1,428. ஓகேவா? அப்போ எனக்கு 1 இயர்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சலாமா? 3 வருஷத்துக்கு எனக்கு 1,428னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும்? 1,428 பை 3 எவ்வளோ வருது பாருங்க. கேன்சல் பண்ணும்போது 4 3s are 12, 7 3s are 21. அப்போ 476 தான் எனக்கு என்னது? 1 இயர்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 476 தான் என்னது? 1 இயர்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ கிளியரா புரியுதுல என்ன பண்றோம்னு சொல்லிட்டு? இந்த 6,076க்குள்ள பிரின்சிபலும் ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. 7,504க்குள்ள பிரின்சிபல் 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. டிஃபரன்ஸ் பார்க்கும்போது எனக்கு 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அப்போ அந்த 3ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா பிரின்சிபல் கால்குலேட் பண்ண போறோம். எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னா, இங்க நேரா வாங்க. இந்த 6,076க்கு வாங்க. இந்த 6,076க்குள்ள என்ன இருந்தது? இந்த 6,076ங்கிறது பிரின்சிபலும் ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து தானே. இப்போ இதுக்குள்ள பிரின்சிபலும் இருக்கு, ஒரு வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கு. அப்போ எனக்கு பிரின்சிபல் மட்டும் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்? இந்த 6,076ங்கிற அமௌண்ட்ல இருந்து
அந்த ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 476 நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா பேலன்ஸ் எனக்கு என்ன கிடைச்சிரும் பிரின்சிபல் கிடைச்சிரும். அப்போ பாருங்க பிரின்சிபல் எவ்வளோ வரும் 5600. பிரின்சிபல் இஸ் 5600. பிரின்சிபலை கண்டுபிடிச்சாச்சு. எப்படி பண்றேன்னு புரியுதா? ஒரு வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் இந்த 6076க்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னேன் பிரின்சிபலும் இருக்கு, ஒரு வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னேன். இப்போ இந்த 6076 இருந்து ஒரு வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் நான் மைனஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் எனக்கு என்ன கிடைச்சிரும் பிரின்சிபல் கிடைச்சிரும். அப்போ 6076 இருந்து ஒரு வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் 476 மைனஸ் பண்ணிட்டேன், எனக்கு பிரின்சிபல் 5600 கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் இந்த கொஸ்டின் சிம்பிள் தான். இதுக்கப்புறம் நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலை? அந்த 6% கண்டுபிடிக்கணும். சரியா? ஏன்னா எனக்கு 5600 வச்சு எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று 9%, இன்னொன்று 8.5%. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு ஆப்ஷனை எடுத்துக்கிறேன். ஒன்று ஆப்ஷன் ஏயா இருக்கும் அல்லது ஆப்ஷன் பியா இருக்கும். ஓகேவா? ஏன்னா சிஎன்டி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிரின்சிபல் நமக்கு 5600 தான். ஒன்று ஆப்ஷன் ஏ இல்லைன்னா ஆப்ஷன் பி. சரி, இது ரெண்டுல எதுன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்க ஏல எனக்கு 9% இருக்கு, பியில் என்ன இருக்கு 8.5% இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியும் 476. அதே மாதிரி பிரின்சிபல் எவ்வளோன்னு தெரியும் 5600. ஒருவேளை ஆப்ஷன் ஏ ஆன்சரா இருந்தது அப்படின்னா எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9%. அப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இருக்குல்ல இந்த 5600ல 9% தான் இந்த 4076 பார்க்கணும். 5600ல 9% கால்குலேட் பண்ணுங்க. ஏன்னா 1 இயருக்கு 9% தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இப்போ எனக்கு 5600ல 9% கால்குலேட் பண்ண எனக்கு எவ்வளோ வரணும் 476 வரும். நீங்க ஃபார்முலாலாம் போட்டு கேன்சல் பண்ணி அதெல்லாம் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டீங்க. இது ரெண்டுல எதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஆப்ஷன் நீங்க எலிமினேட் பண்ணிடணும். ஓகேங்களா? சிடி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. பிரின்சிபல் கண்டுபிடிச்ச உடனே எனக்கு ஏயா பியான்னு சொல்லிட்டு டவுட் இருக்கு. அப்போ நான் ஏக்கு 9% இருக்கிறதுனால 5600ல 9% எவ்வளோ நான் கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு 476 வரணும். அப்படி வரலன்னா ஏ ஆன்சர் இல்லை. டைரக்டா ஆன்சர் என்னவா தான் இருக்கும், பி நான் டிக் பண்ணிட்டு போயிடுவேன். ஒருவேளை வந்ததுன்னா ஏ ஆன்சர் சொல்லிட்டு டிக் பண்ணிட்டு போயிடுவேன். அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ பாருங்க, இப்போ நீங்க கால்குலேட் பண்ண வேண்டியது 5600ல 9% எவ்வளோன்னு பார்க்க போறீங்க. அது 476 வருதான்னு செக் பண்ண போறீங்க. அப்போ ஓகே 5600ல 9% சொல்லி பார்க்கும்போது என்ன வரும், இதுல 1%னா 56. அப்போ 9%னா 56 இன்டூ 9. 56 இன்டூ 9. அப்போ 56 நீங்க 9ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 9 6 எவ்வளோ 54. 4ல முடியிற மாதிரி ஆன்சர் வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்கு 476 இருக்கு. புரியுதா? அப்போ கிளியரா தெரிஞ்சு போச்சு. இது என்ன கிடையாது 9% கிடையாது. 5600ல 9% இந்த 476 கிடையாது. இப்போ எது ஆன்சர் இல்லை, ஏ வந்து ஆன்சர் இல்லை. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும், பியா தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 8.5%. ஓகே சரி, அதர்வைஸ் இப்படிலாம் நான் போட வேணாம், நான் நார்மலாக ஃபார்முலா வச்சு தான் போடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு டேரெக்டாக தெரியும்ல, எஸ்ஐ ஃபார்முலா தெரியும்ல. எஸ்ஐ எவ்வளோ 476. பிரின்சிபல் எவ்வளோ 5600 இன்டூ எத்தனை வருஷம், ஒரு வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை 100. புரியுதா? ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான் 476, பிரின்சிபல் 5600. இதை நீங்க அப்படியே சால்வ் பண்ணீங்கன்னா இதுல உங்களுக்கு டைரக்டா ஆர் ஈக்குவல் டு எவ்வளோன்னே கிடைக்கும், 8.5% per annum கிடைச்சிடும். புரியுதா? இது வந்து இந்த ஸ்டெப் போடாம டைரக்டாவே நீங்க என்ன பண்ணலாம், பெண்ணை யூஸ் பண்ணாம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஏயா பியான்னு சொல்லிட்டு அதுல ஏதாவது ஒன்று எலிமினேட் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இது பாருங்க, sum of money at simple interest amounts to rupees 6000 in 4 years, 6750 in 7 years at the same rate percentage per annum. The sum is, இந்த இடத்துல பிரின்சிபல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் மெயின்ஸ்ல கேட்கறாங்க. போன கொஸ்டினுமே டயர் 2ல கேட்டதுதான். சரியா? சரி, எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சது, 6000 ரூபாய் கிடைச்சது. ஓகேவா? 6000 ரூபாய்க்குள்ள இப்போ என்ன இருக்கு, 6000 ரூபாய்க்குள்ள பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எத்தனை வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, 4 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அடுத்து 6750. இந்த 6750க்குள்ள என்ன இருக்கு, பிரின்சிபல், அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் ஆனால் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எத்தனை இருக்கு, 7 இயர்ஸ்க்குள்ளது. சரி, அப்போ நான் இதுல இருந்து இதை நான் டிஃபரன்ஸ் பார்க்க போறேன். டிஃபரன்ஸ் பார்க்கும்போது எனக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 750 ரூபாய். இப்போ இங்கே நான் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது பிரின்சிபல் கேன்சல் ஆகிடும். அப்போ 7 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட், 4 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட். அப்போ இதில் என்ன கிடைக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அப்போ 3 வருஷத்துக்கு 750 ரூபான்னா ஒரு வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா 750/3. இப்போ எவ்வளோ 250 ரூபா. 250 ரூபாங்கிறது என்னது, ஃபார் 1 இயர். சரியா? 750 ரூபாங்கிறது ஃபார் 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட், 1 இயர்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 இயர். ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும், பிரின்சிபல் வேணும். சரி, அப்போ பிரின்சிபல் வேணும். நான் என்ன பண்றேன்னு பாருங்க, பிரின்சிபல் ஈக்குவல் டு, இப்போ நேரம் என்ன வரணும், இங்க வரணும், இந்த 6000க்கு வாங்க.
இந்த 6000க்குள்ள என்ன இருக்கு? இந்த 6000ங்கிற அமௌண்ட்டுக்குள்ள பிரின்சிபலும் இருக்கு, 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கு. அப்ப இந்த 6000 ரூபாயில இருந்து இந்த 4 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா பேலன்ஸ் இருக்கிறது என்னது? பிரின்சிபல். சரியா? 6000 மைனஸ் ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்னா எவ்வளோ? 250 ரூபா. அப்ப 4 வருஷத்துக்குன்னா 250 இன்ட்டு 4 எவ்வளோ? 1000 ரூபாய். 1000 ரூபாய் தான் 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். அப்ப 6000 1000 ரூபாய் மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிற 5000 ரூபாய். இதுதான் நமக்கான பிரின்சிபல். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 5000. புரியுதா? இது நான் வந்து இந்த 6000 வச்சு தான் பண்ணுமானா இல்லை, இந்த 6750 வச்சு கூட பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்க என்ன பண்ணணும்? 6750ல இருந்து 7 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். அப்போ நீங்க இந்த இடத்துல 6750 எழுதுறீங்கன்னா 257 மல்டிப்ளை பண்ணி 7 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சு அதை மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? சேம் 5000 தான் கிடைக்கும். ஓகேவா? அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இது ரெண்டுல நீங்க எந்த அமௌண்ட்னாலும் நீங்க யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். இதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கல, சரிங்களா? அதனால நம்ம சால்வ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட், if the sum of money becomes 6000 in 3 years, 10,500 in 7 years and 7 year and 6 month. ஓகேங்களா? 3 வருஷத்துல 6000, 7.5 வருஷத்துல 10,500. அப்போ at the same rate of simple interest, what is the rate of interest? இந்த இடத்துல பிரின்சிபல் கேட்கல, என்ன கேட்கறாங்க? வெறும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டு வச்சிட்டாங்க. சரியா? பிரின்சிபல் கேட்கல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கறாங்க. பட் ஆனால் நம்ம என்னதான் பண்ணி ஆகணும் அப்படின்னா, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் கண்டுபிடிச்சாதான் உங்களால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியும். வித்தவுட் பிரின்சிபல் உங்களால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பண்ண முடியாதுன்னு கிடையாது, பட் ஆனால் ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கும். அதனால பிரின்சிபலை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? டைரக்டாவே இதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணலாம். சரி, போன கொஸ்டின் பண்ண மாதிரியே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ? 6000. ஓகே, அப்ப 6000ங்கிறது 3 இயர்க்கான அமௌண்ட்டா? அதுக்குள்ள பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 இயர்ஸ் உள்ள இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 இயர்ஸ் உள்ள இருக்கு. இப்போ அடுத்தது 10,500. இதுக்குள்ள என்ன இருக்கு? பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 7.5 இயர்ஸ்னு எழுதிக்கிறோம். சரியா? 7 வருஷம் 6 மாசம் சொல்லியிருக்காங்க, அதனால 7.5 இயர்ஸ்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதுல இருந்து இதை நான் என்ன பண்ண போறேன்? டிஃபரன்ஸ் பண்ண போறேன். 10,500ல இருந்து 6000 கழிச்சா எவ்வளோ? 4,500. அந்த 4,500ங்கிறது என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது 7.5 3 டிஃபரன்ஸ். அப்போ எத்தனை வருஷம்? பிபி கேன்சல் ஆயிரும். 7.5 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்ல இருந்து 3 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் கழிச்சா எனக்கு அப்போ 4.5 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. புரியுதா? அப்போ 4,500ங்கிறது எத்தனை வருஷம்? 4.5 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். அப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன்னா, எஸ்ஐ எனக்கு ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? இப்போ 4,500 டிவைடட் பை 4.5. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது கீழே இருக்கிற பாயிண்ட் எடுத்தா மேலே ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போ 45ஆல நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வருது? 1000 rupees ஃபார் 1 year. ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? எனக்கு 1000 ரூபாய். அப்போ நான் பிரின்சிபல் கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்றேன்? இந்த 6000 ரூபாய் எடுத்துக்கிறேன். இப்போ 6000 ரூபாய்க்குள்ள பிரின்சிபலும் 3 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கு. இப்போ இந்த 6000 ரூபாயில இருந்து 3 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டை நான் மைனஸ் பண்ணிடுறேன். வருஷத்துக்கு 1000 ரூபானா 3 வருஷத்துக்கு எவ்வளோ? 3000 ரூபாய். இப்போ எனக்கு 6000 மைனஸ் 3000னா பேலன்ஸ் 3000 இருக்கும். 3000 தான் என்னது? நமக்கான பிரின்சிபல். 3000 பிரின்சிபல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணணும். பாருங்க, ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1000 ரூபாய் இருக்கா? ஃபார்முலா அப்படி எழுதுனா 1000 ரூபாங்கிறது ஒரு வருஷத்தோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் எவ்வளோ? 3000 ரூபாய் இன்டூ நம்பர் ஆஃப் இயர் 1 தானே? ஆர் இங்கே 1 இயர் போடுறேன்னா இங்கே நான் 1000 ரூபாய் எடுத்திருக்கேன். 1000 ரூபாங்கிறது ஒரு வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டுங்கிறனால தான் இங்கே 1 போட்டிருக்கேன். சரியா? வேற ஒன்றும் இல்லை. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க? 0000 கேன்சல் ஆகிடும். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன வருது? 100/3. அப்போ 100/3னா நமக்கு தெரியும் 33 1/3% பெர் ஆனம். இதுதான் நமக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆப்ஷன் ஏ 33 1/3%. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சம் ஆஃப் மணி லென்ட் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ஸ் டு rupees 9,920 ஆஃப்டர் 2 years and rupees 12,800 ஆஃப்டர் 5 years. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம். ஸோ சேம் கொஸ்டின் தான். லாஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணுமோ அதே மெத்தட் தான். இந்த கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ். சரியா? இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ ஆன்சர் வருது அப்படின்னா நானே கொடுத்துறேன். ஆப்ஷன் ஏ 12% செக் பண்ணிக்கோங்க. சரியா? கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 12%. ஓகே, நெக்ஸ்ட் அதே கான்செப்ட் தான். 2 வருஷத்துக்கு இருக்கு, 5 வருஷத்துக்கு இருக்கு. டிஃபரன்ஸ் பார்த்தா 3 வருஷத்துக்கு கிடைக்கும். 3 நாள் அடிச்சிங்கன்னா 1 வருஷத்துக்கு வந்துடும். 1 வருஷத்துல இருந்து பிரின்சிபலை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அதுல இருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டின் பாருங்க. சம் ஆஃப் மணி அட் ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ஸ் டு 1,630 in 3 years and 2,708 in 4 years. ஃபைண்ட் த சம். இதை ஜஸ்ட் வெறும் பிரின்சிபல் மட்டும் கண்டுபிடிக்கணுமா? சரியா?
3 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க, 4 வருஷத்துக்கான அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. பட் டிஃபரன்ஸ் பார்த்தா எனக்கு என்ன வரும்? 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 1630 இருந்து 3 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 1 இயரோட இன்ட்ரெஸ்ட் 3ஆல மல்டிப்ளை பண்ணி இதில் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாகவே இதில் என்ன கிடைக்கும்? பிரின்சிபல் என்னன்னு சொல்லி கிடைச்சிடும். ஸோ அப்போ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நமக்கு என்ன கேட்குறாங்க? பிரின்சிபல் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. கிளியரா? ஸோ இந்த கொஸ்டினும் ப்ராக்டிஸ் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே ஒரே மாடல், ஓகேங்களா? சும்மா சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஏதாவது டவுட் வந்ததுன்னா மட்டும் எனக்கு சொல்லுங்க, சரியா? இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1396. இதெல்லாம் ரீசெண்ட் எக்ஸாம்ஸ்ல கேட்டது அப்படிங்கிறதுனால இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சம் அமௌண்ட்ஸ் to rupees 7656 in 4 years and to rupees 8120 in 5 years at certain rate of simple interest per annum. The rate of interest அதே தான். ஸோ ப்ராக்டிஸ்க்கு நிறைய கொஸ்டின் இருக்கு. ஏன்னா இது வந்து நிறைய கேட்டிருக்காங்க. நிறைய எக்ஸாம்ஸ்ல இந்த பேட்டர்ன் கொஸ்டின் வந்து அடிக்கடி வரும். அதனால இதை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியாக நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின். A sum of money invested at a certain rate of simple interest per annum amounts to rupees 14,522 in 7 years and to rupees 18,906 in 11 years. Find the sum invested. அதே தான். கொஸ்டின் கான்செப்ட் மாறவே இல்லை. சரியா? கொஸ்டின் கான்செப்ட் மாறவே இல்லை. நம்பர்ஸ் அதை மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்துனே இருக்கிறாங்க. இந்த இடத்துல பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால பெருசாக காம்ப்ளிகேஷன் இருக்க போகிறதில்ல. ஈஸியாகவே ஆன்சர் வரும். சரியா? ஸோ இப்போ பிரின்சிபல் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 6,850. Okay, இந்த கொஸ்டின் பாருங்க. A sum at a certain rate of simple interest becomes 14,880 after 3 years and rupees 16,800 after 5 years. Find the simple interest on the same sum at 10% per annum for 4 years. ஓகே, அதே கொஸ்டின் தான். பட் ஆனால் வழக்கமாக நமக்கு பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க. இங்கே என்ன கேட்குறாங்க? அந்த பிரின்சிபலை கண்டுபிடிச்சிட்டு அந்த பிரின்சிபலை வச்சுட்டு 10% per annum 4 இயர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த 2 டேட்டா வச்சு நீங்கள் பிரின்சிபல் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். கண்டுபிடிச்ச பிரின்சிபல் எடுத்துட்டு வந்துட்டு அதே பிரின்சிபலுக்கு 10% 4 இயர்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் நான் செய்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 14,880. இது வந்து என்னது? இதுக்குள்ள பிரின்சிபல் பிளஸ் எஸ்ஐ ஃபார் 3 இயர்ஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்தது 16,800. இதுக்குள்ள என்ன இருக்கு? பிரின்சிபல் பிளஸ் எஸ்ஐ ஃபார் 5 இயர்ஸ் இருக்கு. அப்போ இதுல இருந்து இதை நம்ம வழக்கம் போல என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஸ் பார்ப்போமா? இப்போ டிஃபரன்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1920 கிடைக்கும். இந்த 1920 தான் என்னது? இங்கே பிரின்சிபல் கேன்சல் ஆகிடும். எஸ்ஐ ஃபார் 2 இயர்ஸ். இப்போ 2 இயர்க்கான எஸ்ஐ தான் எனக்கு 1920னா இப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம்? 1 இயர் எஸ்ஐ கால்குலேட் பண்றதுக்கு 1920 2ஆல டிவைட் பண்ணும். 2ஆல டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும்? 9 2s are 18. ஆமாம், 9 2s are 18, 6 2s are 12. ஸோ 960 தான் என்னது? 1 இயர்க்கான எஸ்ஐ. அப்போ இதுல இருந்து நான் பிரின்சிபல் கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்றேன்? இந்த 14,880 எடுத்துப்போம். 14,880 இருந்து என்ன பண்ணிக்கலாம்? இதுக்குள்ள 3 வருஷத்தோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்போ 1 இயருக்கு 9620னா 3 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் இதுல இருந்து மைனஸ் பண்ணும். இப்போ இது 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 2 3s are 6, 6 3s are 18, பேலன்ஸ் 1, 9 3s are 21, 4 28860, 28860, 9,000. சாரி ஒரு சின்ன கால்குலேஷன் மிஸ்டேக் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன். சரியா? ஸோ 1920வை 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 9 2s are 18, 960 தான் இது. ஓகேவா? ஸோ 960 இப்போ இந்த இடத்துல 960 3ஆல மல்டிப்ளை பண்ணி போடணும். அப்போ 0, 6 3s are 18, பேலன்ஸ் 1, 9 3s are 27, அப்போ 2880. அப்போ 14,880 இருந்து 2,880 மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பேலன்ஸுக்கு கூட என்னது? 12,000. ஸோ 12,000 இஸ் த பிரின்சிபல். அவங்க என்ன கேட்குறாங்க? 10% per annum 4 இயர்ஸ்க்கு எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும்னு கேட்குறாங்க. இதே பிரின்சிபல்ல இப்போ நான் இந்த இடத்துல கால்குலேட் பண்ண வேண்டியது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் PNR/100 ஃபார்முலா தான். ஸோ 12,000 இன்டூ 4 இயர்ஸ் இன்டூ 10/100. ஸோ 100க்கு இது கேன்சல் ஆகிடும். அப்போ 4 12னா 48 2 0. ஸோ 4,800. சரிங்களா? டேரெக்டாக கூட பண்ணலாம். பிரின்சிபல் வந்து உங்களுக்கு 12,000, 10% per annum 4 இயர்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது 40%. அப்போ 12,000ல 40% எவ்வளோன்னு பார்க்கும்போது உங்களுக்கு நேரடியாகவே என்ன கிடைச்சிரும்? 4,800 கிடைச்சிடும். ஸோ சேம் கான்செப்ட் தான். புரியுதா? ஓகே, அடுத்த கொஸ்டின். இல்லை பாருங்க, இந்த கான்செப்ட்ல இது கடைசி கொஸ்டின் என்ன? இது பாருங்க. certain sum amounts to rupees 4,600 after 5 years, 6,000 after 8 years at the rate of simple interest per annum.
What will be the simple interest on a sum of rupees 8,500 for 6.5 years at the same rate? அப்போ போன கொஸ்டின்ல என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க கொடுத்த டேட்டா வச்சு பிரின்சிபலை கண்டுபிடிச்சு அந்த பிரின்சிபலை வச்சுட்டு அவங்க கொடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் இயருக்கும் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணோம். அதே மாதிரி இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு பிரின்சிபலையும் கண்டுபிடிச்சிட்டோம். பிரின்சிபல் கண்டுபிடிச்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ இங்க மொதல் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா உங்களோட பிரின்சிபல் 8,500ன்னு வச்சுக்கணும், நம்பர் ஆஃப் இயர் வந்து 6.5 வருஷம்னு வச்சுக்கணும். அதில் கண்டுபிடிச்ச அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இங்கே யூஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு கால்குலேட் பண்ணணும். சரியா? ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சரை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கமெண்ட்ல கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் ஆர்வமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வரும். ஸோ அது எனக்கு இன்னொன்று கூட நிறைய வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். புரியுதா? ஸோ இன்னைக்கு இந்த கான்செப்டை முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு கிளாஸில் இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வேறு சில கொஸ்டின்ஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.